ஆளுநர் மாளிகைகளின் பெயர்களை ராஜ்பவன் என்பதற்கு பதிலாக லோக்பவன் என்று மாற்றியிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். ராஜ்பவன மக்கள் பவன் மாற்றதுனால எந்த நடவடிக்கையும் ஆகப்போறது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா ஒட்டுமொத்தமா ஆளுநர் பதவியே கூடாதுங்கிறது நம்மளோட கருத்து. இது பேரை மாற்றினா ஆகப்போகுது. அதிகாரமே பூரா அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க அதிகாரம் இருக்கிறனாலதான் நிறைய திருமணங்களை அவங்க நிறைவேற்றி தர மாட்டேங்கிறாங்க. அதனால பேரை மாத்தினால எந்த நடவடிக்கையும் ஆக போறது கிடையாது. மக்களுக்கு எந்த நன்மை எடுக்க போறது இல்லை. இந்த ராஜ்பவன்ற பேரை மக்கள் பவன் மாத்துறதுனால என்ன பிரயோஜனம்? தமிழக மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தமிழக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள விஷயம் எதுவுமே செய்ய மாட்டாரு. அப்புறம் எதுக்கு இந்த மக்கள் பவன் மாத்தி என்ன பிரயோஜனம் ஆகுது? ஒரு பிரயோஜனம் இல்ல. அவரோட செயல்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் வன்மையா கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசு கொண்டு வர எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு, நிராகரிக்கிறாரு. அதை கிடப்புல போடுறாரு. மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா அதுக்கு உடனடியா தீர்வு காரணம். அவரு கொண்டு போற அரசியல் பண்றாரு. இங்க அவர் மக்களுக்காக வேலை பார்க்கல, மத்திய அரசுக்காக வேலை பார்க்கிறாரு. அவர் மக்கள் பவன் பேர் மாத்துறதுனால அவர் மனசு மாற போறது இல்லை. அவர் மனசு மாறினாதான் மக்களுக்கு இங்க நல்லது நடக்கும். இது தேவையில்லாத வேலை தான். இங்க கவர்னர் என்பவர் மத்திய அரசினுடைய தமிழக மக்கள் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர். அவர் இருக்கக்கூடிய இடம் மக்களுக்கான இடம், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இடம். அந்த இடத்தை மக்கள் மாளிகை என்று மாற்றியதில் என்ன தவறு இருக்கிறது? மக்கள் மாளிகை என்று தானே மாற்றி இருக்கிறார். ஆளுநர் ரவி மாளிகை என்று மாற்றி இருக்கிறாரா? ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? ராஜ்பவன் இப்போ ஒரு 3 டேஸா 4 டேஸா பேர் மாத்திருக்காங்க. ஆனா அது மக்கள் பேரவைங்கிறது வரவேற்கத்தக்கது தான் இது. ஏன்னா எல்லாருக்கும் ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு பேர் வச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கது. ராஜ்பவன் பெயரை மக்கள் பவனாக மாற்றிய குறித்து ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.